நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பைசி சீஸி பன்னீர் தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேன் சூடானதும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். நீங்கள் வேணும்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா பச்சை வாசனை போகிறதுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைங்க. இப்போ மசாலா நல்லா குக் ஆயாச்சு. $200 கிராம் பன்னீரை நல்லா துருவி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். பன்னீரை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. இப்போ பன்னீர் நல்லா குக் ஆயாச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்பைசி பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி ஆயாச்சு. இப்போ தோசைக்கல் சூடானதும் தோசை ஊற்றிக்கலாம். மாவை நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெயை தோசை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதும் நம்மளோட பன்னீர் ஸ்டஃபிங்கை தோசையோட ஒரு பக்கத்தில் வச்சுக்கலாம். நல்லா பரப்பி விட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நான் சீஸை கிரேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் சேர்த்ததுக்கப்புறம் தோசையை நல்லா கவர் பண்ணி நல்லா அழுத்தி விடுங்க. இப்போ தோசையை திருப்பி மறுபடியும் அந்த சைடு திருப்பி வச்சு அழுத்துங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்பைசி சீஸி பன்னீர் தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.